ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகநாயகன் விண்வெளி நாயகனும் எஸ்டிஆரும் நடிச்சிருக்கிற தக் லைஃப் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம், அதுவும் ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல். ஸோ இந்த ஒரு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது பெருசாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைன்ட்டு தான் சொல்லி. ஆனால் மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷனில் விண்வெளி நாயகன் நடிக்க போகிறாரு அப்படின்னா அந்த காம்போ மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுக்கான ரீசன் இந்த காம்போவில் வந்த படம் தான் நாயகன். 37 இயர்ஸுக்கு அப்புறமா அந்த காம்போ திரும்பி இந்த தக் லைஃப் படத்தில் வருது அப்படின்னு போது சின்ன ஹைப் இருந்துச்சு படத்து மேல. அதெல்லாம் விட இந்த ஒரு மாசத்துல இந்த படத்துக்கு ஏகப்பட்ட ஹைப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கான காரணம் படத்துக்கு பண்ண அந்த பயங்கரமான ப்ரொமோஷன்ஸ் தான். அப்புறம் படத்துக்கு வந்த அந்த கான்ட்ரவர்சி, பெங்களூர்ல அந்த கான்ட்ரவர்சினால படம் வந்து ரிலீஸ் ஆகல. ஸோ அதனால பெங்களூர்ல இருக்கிற ஃபேன்ஸ் நாங்கெல்லாம் ஒசூருக்கு போய் படம் பார்க்குற மாதிரி. அந்த கான்ட்ரவர்சியும் இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் தான், பட் நெகட்டிவ் ப்ரொமோஷன். இவ்வளோ சம்பவத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன படம் தான் தக் லைஃப். எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். பேசாமல் சேனலுக்கு ஒரு இன்ட்ரோ போட்டு வீடியோவை ஆரம்பிச்சிருவோம். நான் உங்கள் தனுஷ். இது சம்திங் டிஃப்ரெண்ட் தக் லைஃப் மூவி ரிவ்யூ. படத்தோடைய ஸ்டார்டிங் அந்த 10 நிமிஷம் வந்து பயங்கரமாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிமா அந்த டிஏஜிங் போர்ஷன்லாம் அப்போ தான் வரும். டிஏஜிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, செம கூஸ் பம்ப்ஸு பார்க்கும்போது. இந்த படத்துக்கு பக்காவான ஓப்பனிங் சீன் அது. நான் அந்த ஓப்பனிங் சீன் வந்து படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸஸ் வந்து என்னென்னா நம்ம விண்வெளி நாயகனும் நம்ம எஸ்டிஆரும் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் பயங்கரமாக இருக்கும். எஸ்டிஆரா விண்வெளி நாயகனா அப்படின்னு கேட்டா முடிவு பண்ண முடியலண்ணே. படத்தில் நடித்த மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூவெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க, பட் அவங்களுடைய கேரக்டர்ஸ் பெருசாக இம்பேக்ட் க்ரியேட் ஆகலை. முக்கியமாக த்ரிஷா அவர்களுடைய கேரக்டர் அவங்க வந்து இந்த படத்தில் தேவையே இல்லாத ஒரு ஆணின்ற மாதிரி தான் இருந்துச்சு. படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இவங்களோட போர்ஷன் வரும்போது படம் ட்ராப் ஆகிடும். இந்த கேரக்டரில் ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் இருக்குமான்னு கடைசி வரைக்கும் நம்ம எதிர்பார்ப்போம், பட் எந்த விதமான ட்விஸ்ட்டும் இருக்காது இந்த கேரக்டர். டோட்டலாகவே இந்த படத்துக்கு இந்த கேரக்டர் தேவையே இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. கடைசி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃப்ளாட்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் படத்தோடைய அந்த ப்ரீ இன்டர்வல் சீன், அந்த சீன் வந்து ரொம்பவே சுமாரான ஒரு சீனு, ரொம்ப பழைய சீன். அந்த சீன் அது வரைக்கும் படம் வந்து ஒரு ஓகே டு டீசெண்டாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் படம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். படம் ஆரம்பித்ததுக்கும் இப்போ இந்த இன்டர்வல் சீனுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அந்த சீனுக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃபை நம்மளே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிவிடுவோம், இப்படி தான் நடக்க போகுது அப்படி. அதே மாதிரி தான் படமும் நடக்கும். ஸோ அங்கே இன்டர்வலை விட்டாங்க. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறமா கூட அந்த படம் வந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அது எந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாங்கன்ட்டு நீங்கள் படத்தை பார்த்தா அவங்களுக்கே தெரியும். தக் லைஃப் செகண்ட் ஹாஃப் பார்த்துருவோம் நண்போ. எப்படி கிளாரிட்டி? ஸோ படத்துடைய செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் 80s ரிலீஸ் ஆன நாயகன் படம். இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே கூட இந்த படம் வந்து பீட் பண்ணதான். நான் அப்போவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணிடுங்க, அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃபை கூட ஒத்துக்குவேன், இதுக்கு கம்பேர் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப பழைய காலத்து ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு இந்த செகண்ட் ஹாஃப். உண்மையிலே நான் படம் அப்படி வரும் இப்படி வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பத்தாதுன்னு விவேகம், ஜில்லா, 7ஆம் அறிவு, நம்ம மணிரத்னம் அவர்களுடைய செக்கச்சவந்த வானம், ஜெயிலரு, கோட்டு, வட சென்னை ராஜன் கேரக்டர், கபாலி எல்லாம் இந்த படத்துக்குள்ள வந்துட்டு போகுது. ரெஃபரன்ஸ் இல்லை, படத்துடைய சீக்வல்ஸே அப்படிதான் இருக்கு. ஓகே, படம் தான் எப்படி இருக்கு, சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் இந்த படத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம ஆசையோடு அவரை பெரிய பாய் அப்படின்னு நம்ம கூப்பிட்டா அவர் நம்மளுக்கு ஜிங்குச்சா சாங்கு, சுகர் பேபி சாங், 2 சாங்கும் 1 நிமிஷம் தான் வந்திருக்கும். ஆனால் அந்த 1 நிமிஷத்தையும் சீனையும் புட் பண்ணி அந்த சாங்கோட வைபே கிடைக்காம போயிடுச்சு. முத்தமலை அப்படின்ற ஒரு சாங் வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு. இந்த வருஷம் நல்லா இருக்கா, இந்த வருஷம் நல்லா இருக்கான்னு சோஷியல் மீடியாவில் சண்டையெல்லாம் போச்சு. ஆனால் அந்த படத்தில் இந்த சாங்கே வரல. ப்ளஸ்ன்னு சொல்லணும்னா எஸ்டிஆர் அவர்களுடைய என்ட்ரிக்கு ஓ மாறா அப்படின்ற அந்த ராப் போர்ஷன் வரும், அது செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறமா ஆண்டவருக்கு ஒரு ராப் வரும், அந்த ராப்பும் செம்மையாக. அப்புறம் 5 வண்ண பூவை வந்து அங்கங்கே
வரும். அது வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன். சில இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து செமையாக இருந்துச்சு, பட் பல இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நானும் பெரிய பாயோடைய பெரிய ஃபேன் தான், ஆனால் எந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்பவே சுமார் தான். படத்தில் நிறைய மாஸ் சீன்ஸ் இருந்துச்சு, அந்த இடத்துக்கெல்லாம் போடாத அந்த பிஜிஎம் படம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது வெளிநாயகான்றாங்க, ஆனால் அந்த சீனுக்கும் அந்த பிஜிஎம்க்கும் சம்மந்தமே இல்லை. போடணுன்றதுக்காக அந்த பிஜிஎம் போட்டிருக்காங்க. படத்துக்கு ப்ளஸ் வந்து அந்த கேமரா ஒர்க்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு ஷாட்டும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் வேறு லெவல். ஓவரால் படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எஸ்டிஆரும் விண்வெளி நாயகனும் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் வந்து தாராளமாக ஒரு வாட்டி பார்க்கலாம். மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட் தான். நீங்கள் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஒரு பயங்கரமான படம் அப்படின்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப மட்டமான ஒரு படம்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான மூவி அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே படத்துக்கு வந்து ஒரு செமையான ஸ்டோரி லைனும் ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேவும் பண்ணியிருந்தா படம் வந்து பிளாக் பஸ்டராக இருக்கும். அண்ட் இந்த படத்தோடைய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 crores அப்படின்றாங்க. ஸோ படம் ஃபைனலாக எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரைட் கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்து இந்த படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணோம் அப்படின்னு. நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு பிளாக் வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களோட ஃப்ரீ டைமில் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் தனுஷ். இது சம்திங் டிஃப்ரெண்ட். பை கைஸ். என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன். ஞாபகம் வச்சுக்க.